அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான ரிசல்ட் வந்துருச்சுங்க. சிபிடி ஒன்னோட ரிசல்ட்டு யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஷார்ட் லிஸ்டான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களோட ரோல் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். ரிஜிஸ்டர் நம்பர் கிடையாது, ரோல் நம்பர் 18 அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். 18 17 அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற அந்த ரோல் நம்பரை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ரோல் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுப்பீங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் இருக்குல்லே ரொம்ப அதிகம் தான் என்னை பொறுத்த மட்டும். ஸோ பார்த்துக்கோங்க, கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 100. அது வந்து நார்மலைஸ்டு மார்க் தான். கண்டிப்பாக இது வந்து நார்மலைஸ்டு மார்க் தான். சில பேர் வந்து எஸ்சி கேண்டிடேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 63 61 எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் குவாலிஃபை இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க என்னன்னா, இந்த அப்போ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 67 68 63 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இது எல்லாமே நார்மலைஸ்டு ஸ்கோர் தான். அப்போ இது வந்து நார்மலைஸ் ஆகி தான் வந்திருக்கு. இப்போதைக்கு நமக்கு வந்து நம்மளோட ராஸ்கோ தெரியும், நார்மலைஸ் மார்க் என்னன்னு தெரியாது. பட் இது மட்டும் கட் ஆஃபாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்து ரிசல்ட் வந்தது, ஷார்ட் லிஸ்டான அந்த பிடிஎஃப் வந்து வந்தது. இருக்கிறதே நிறைய நம்ம நினைச்சதை விட கட் ஆஃப் அதிகம் தான். பார்த்துக்கோங்க, கிராஜுவேட்டுக்கே இந்த நிலைமைனா அண்டர் கிராஜுவேட்டுக்கெலாம் பார்த்துக்கோங்க. சிபிடி 2லேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் எப்போ டென்டேட்டிவாக எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd வீக் ஆஃப் அக்டோபர் 2025 சிபிடி 2 இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த டேட்லேயே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது இது 3rd வீக் ஆஃப் செப்டம்பர் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 30 நாள் இருக்குது. இந்த 30 நாளில் நம்ம எப்படியெல்லாம் படிக்க முடியும், என்னெல்லாம் படிக்க முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட ரோல் நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் படிக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா குரூப் டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அது ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும். கன்சிஸ்டண்டாக படிச்சிங்கன்னா குரூப் டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஓகேவா? இப்போ ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்திருக்கு. டென்டேட்டிவாக வேகன்சி மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024க்கான வேகன்சி, 2025க்கான நோட்டிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிசல்ட் வந்தது எல்லாமே 2024 நோட்டிஃபிகேஷன் தான். 2025 ஏஎல்பி வந்த மாதிரி 2025 என்டிபிசியும் வரணும், அதுக்கப்புறம் குரூப் டியும் வரணும். இன்னும் 2024 நடந்த நோட்டிஃபிகேஷனோட எக்ஸாமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட் ஆகட்டும், அண்டர் கிராஜுவேட் ஆகட்டும், குரூப் டி ஆகட்டும், இந்த 3 நோட்டிஃபிகேஷனுமே அடுத்தடுத்து வரப்போகுது. அது இல்லாமல் குரூப் டிக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்களும் பார்த்துக்கோங்க. தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கிறத மட்டும் தொய்வு அடைஞ்சிடாதீங்க. கன்சிஸ்டன்ட் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். உங்களோட எக்ஸாம்ஸை அடுத்த எக்ஸாம்ஸை இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். இன்னும் 30 நாள் அப்படிங்கிறது இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும். கொஞ்சம் கவனமாக ரொம்ப சீரியஸாக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே நான் அழகாக கொடுத்துருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாம் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க, ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 3rd வீக்ல எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. 3rd வீக் ஆஃப் அக்டோபர் 2025 சிபிடி 2 இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நவம்பர் 1st வீக்லேயே உங்களுக்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் டிசம்பர் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த 2025 டிசம்பருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் போஸ்டிங் போயிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஏன்னா சிபிடி 2 முடிச்சுட்டா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் தான் இருக்கும். அதுவுமே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரொம்ப கம்மியான வேகன்சி தான் இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து சைக்கோமெட்ரிக் இருக்கும், டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறமா டேரெக்டாக வந்து போஸ்டிங் டிவிக்கு வந்து 1:1 ரேஷியோவில் தான் கூப்பிட போகிறாங்க. ஃபர்தராக நீங்கள் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ யாருக்கு கிளியர், உங்களோட ராஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.